அப்படிலாம் கிளம்பி வந்தாங்க சீரிஸ் மாடல். சரி ஐபோன் வாங்க போறாரு, 17 ப்ரோ வாங்க பார்த்தா சைட்டா 17 ப்ரோ மேக்ஸ் கிட்ட போய் நிறுத்துறாரு. ஒரு மாடலா பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்குறாரு, நம்மளால 17 கூட வாங்க முடியாது சொல்லிட்டு அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சன் டீடைல்ஸ் கேட்டு இருந்தோம். அவங்களும் காமெண்ட் அம்புலாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 hour later 2 hours later அடுத்து EMI ப்ராசஸ் பண்றதுக்கு உட்கார ஆரம்பிச்சோம். திரும்ப பாக்கெட்ல வந்து கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துக்கிட்டாருங்க. இந்த பணம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? நம்பிக்கை இல்லாம அவங்களும் ஒரு தடவை காசு எண்ணி பாக்குறாங்க. பாருங்க காலம் எப்படி கட்டு கிடக்குன்னு. ஏன்னா பார்த்தா பில்லு சொயின்னு வருது. பில்ல பிரிச்சாரு, பில்லு மேல சீல் அடிச்சாரு, அப்புறம் போனை எங்க கையில கொடுத்தாரு. அப்படியே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து போனை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்துல எங்க அண்ணன் போனை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கண்ணில் அவ்வளவு ஒரு சந்தோஷம். எங்க போனை பார்த்தோன்னே கையில எடுத்தா அவரு கண்ணு அவராலே நம்ப முடியலங்க. அந்த பேப்பரை பிரிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, போன் எடுத்து ஆன் பண்ணா அந்த ஆப்பிள் லோகோ அப்படியே அழகா வந்துருச்சு. அந்த லோகோக்கு தாங்க மாசம் வாங்குறாங்க பிராண்ட். அந்த மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டோர் வந்தீங்கன்னா இவர் பேர் ரியாஸ், இவர் பேர் அரவிந்த், இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நல்ல பிரைஸ்ல பண்ணி தருவாங்க. சரி அப்படியே நாங்களும் போனை வாங்கிட்டு பேக்ல போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் டாடா பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, விமான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.